குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதில் வந்து 2 கேஸ் பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால். செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எ பாடி, இங்க பாருங்க, எ பாடி த்ரோன் வெர்டிகலி, எந்த பக்கம் அப்வர்ட் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஏன்னா ஒரு பாடி நம்ம வந்து வெர்டிக்கலா த்ரோ பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலா ஒரு வெலாசிட்டி கொடுத்தா மட்டும்தான் அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகும். கரெக்டா? 2 கேஸ் பார்க்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஒரு பால் இருக்கு, இங்க பாருங்க. இந்த பாலை என்ன பண்றேன், இவ்வளவு ஹைட்ல இருக்கு, இத பாருங்க, ஹெச் டிஸ்டன்ஸ்ல இருக்கு மேல. அங்க இருந்து இந்த பாலை என்ன பண்றேன், டிராப் பண்றேன். அப்ப டிராப் பண்றேன். அப்ப இந்த எக்ஸாம்பிள் பால் சொன்னா டிராப் பண்றேன். ஓகேவா? டிராப் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், இனிஷியல் வெலாசிட்டி எதுவுமே கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0 ஆயிடும். அதுக்கப்புறம் வர வர என்ன இருக்கும், அண்டர் கிராவிட்டி பிடிச்சி இருக்கும்போது அந்த பாலுக்கு வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வரும். கடைசியாக அந்த பால் வந்து கரெக்டா சர்ஃபேஸை ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி கண்டிப்பா அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி v. கரெக்டா? இது vங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா vக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்ப டவுன்வர்ட் மோஷன் வரும்போது என்ன ஆகும், இது மூவ் பண்ற டைரக்ஷனும் கிராவிட்டி ஜியும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. அதனால ஆக்சிலரேஷன் a ஈக்குவல் டு பிளஸ் ஜி இந்த கேஸ்ல. ஓகேவா? புரியுதா பாருங்க. இப்ப இந்த ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் போடுற பொறுத்து என்னென்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொன்னா பாத்தீங்களா, கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க அப்படியே இருக்கட்டும், ரெடி அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன போட போறோம், இங்க பாருங்க, v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. கரெக்டா? இங்க அப்ளை பண்ணும்போது v ஃபைனல் வெலாசிட்டி v தான், இனிஷியல் 0. கரெக்டா? அப்ப a வந்து பிளஸ் ஜி, டைம் வந்து t. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வர்றதுக்கு ஆகிற டைம் வந்து நம்ம t கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சும்மா ரஃபா. அப்ப we can write v equal to gt. ஸோ அப்ப ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம், v equal to என்ன போடுறோம், gt யூஸ் பண்றோம். அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் இங்க பாருங்க. செகண்ட் வந்து s equal to இங்க பாருங்க ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் s என்ன, h கொடுத்துருக்குன்னா சரி, இங்க h அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். u தான் 0 ஆயிடுச்சு இல்ல, விட்டுலாம். பிளஸ் இங்க பாருங்க ஆஃப் g t ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா h ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஆஃப் g t ஸ்கொயர் வந்துடும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண, சப்போஸ் t வேணும் அப்படின்னா we can write இங்க பாருங்க t ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 2h by g. அப்ப t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன பண்ணலாம், 2h by g. இதை யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், என்ன இருக்கு, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் 2as. இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது v ஸ்கொயர் இருக்கும், இது 0 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 2gh. அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 2gh. அதுல இருந்து v கேட்டாங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 2gh. இதுதான் கண்ணா. ஸோ இப்போ இந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூமரிக்கலுக்கு அப்ளை பண்ற வேண்டிய எல்லா டேட்டாவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ செகண்ட் கேஸ் பார்ப்போம். a body thrown vertically upward with initial velocity u. இங்க பாருங்களேன், இங்க இருந்து பாலை மேலே தூக்கி போடுறேன். ஒரு பால் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே அது மேலே போயிட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆகி மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பாடிக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கும்போது இங்க இருந்த பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த மேக்சிமம் ஹைட், ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடும். எகெயின் என்ன ஆகும் அப்படின்னா அது போன டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கீழே அப்படியே வந்துடும், பிகாஸ் கிராவிட்டி பிடிச்சி இருக்கும். சரிங்களா? ஓகே, டயக்ராம் பாருங்க. இப்ப கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாலை இங்க பாருங்க, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்து த்ரோ பண்றேன். இந்த பாடி அழகா கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படியே போயிட்டு ஒன்ஸ் ரீச்சஸ் த மேக்சிமம் ஹைட். இத பாருங்க, இது h வச்சுக்கலாமா, இந்த கேபிட்டல் h அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா மேக்சிமம் ஹைட். அப்ப மேக்சிமம் ஹைட்டை இந்த பாடி அட்டைன் பண்ணும்போது இதோட
ஃபைனல் வெலாசிட்டி இங்க 0 ஆயிடுச்சு. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இது மேல அப்படி மூவ் ஆகிறதுனால ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு -g. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேல கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. கிராவிட்டி எந்த பக்கம் இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரெண்டுமே எந்த பக்கம் இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ரெண்டும் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அதனால என்ன பண்ணிருக்கேன்? a ஈக்குவல் டு -g அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த h கண்டுபிடிக்க போறேன். h மீன்ஸ் என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பாடி பார்க்கலாமா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அப்படின்னா u வேல்யூ தெரியுமா? எஸ், இது நோன் வேல்யூ. கரெக்ட். v வேல்யூ தான் 0 ஆயிடுச்சு. கரெக்டா? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் s ஈக்குவல் டு எவ்வளவு சார்னா கேபிட்டல் H. a தெரியும், a ஈக்குவல் டு -g. அப்ப v u s a இது மூணையும் மிங்கிள் பண்ற மாதிரி, அதாவது இது மூணும் வர்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் 2as. ஓகேவா? இப்போ இதுல வந்து v ஸ்கொயர் 0 ஆயிடுச்சு. ஓகே, டன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் u ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. 2 இங்க g வந்து -g, இது வந்து கேபிட்டல் H. அப்ப எப்படி எழுதுன பாருங்க, -2g கேபிட்டல் H. இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன சார் வேணும்? இந்த h வேணும். அப்ப u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. அப்ப நமக்கு என்ன வேணும்? h ஈக்குவல் டு என்ன வரும்? u ஸ்கொயர் பை 2g. அப்ப மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் இப்ப பாடி வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. மேல போயிட்டு இட் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் ஹைட். அப்ப கீழே இருந்து மேல போயிடுச்சு. ஸோ எவ்வளவு டைம் டேக்கன் ஆயிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? இந்த t1 எடுத்துக்கிட்டேன். இந்த t1க்கு என்ன நேம் கொடுக்குறாங்கன்னா டைம் ஆஃப் அசென்ட். கீழே இருந்து எங்க மேல போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சோ அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? டைம் ஆஃப் அசென்ட். அதுக்கப்புறம் பால் அங்க இருக்கு, அது என்ன பண்ணும்? டியூ டு கிராவிட்டி என்ன பண்ணும்? மறுபடியும் அது மோஷன்ஸ் வந்து இந்த மேல போன மோஷனுக்கு ஆப்போசிட்ல மறுபடியும் கீழே தான் வந்தாகணும். ஸோ அது மேலேயே போட்டா புரியாது. ஸோ பக்கத்துல போட்டிருக்கேன், ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். புரியுதாக்கண்ணா? அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் இல்ல பால் என்ன ஆகும்? மேலே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து கிரவுண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன பண்றேன்? எவ்வளவு டைம் டேக்கன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா t2 வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன சொல்லுவாங்க? டைம் ஆஃப் டிசென்ட். ஆக என்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த டைம் ஆஃப் அசென்ட்டும் டைம் ஆஃப் டிசென்ட்டும் ரெண்டுமே ஈக்குவல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது ஃபுல்லா கீழே ஆரம்பிச்சு மேல போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு ஆகிற டைம் டேக்கன் தான் என்ன சொல்லுவாங்க? டைம் ஆஃப் ஃபிளைட். அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட்னா அந்த பாடி வந்து மொத்தமா ஃபிளை பண்ண டைம் கேட்டிருக்காங்க, அதான் டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ அப்ப டோட்டல் டைம் டேக்கன் தான் என்ன சொல்றேன்? டைம் ஆஃப் ஃபிளைட் சொல்லிருக்கேன். அப்ப டோட்டல் டைம் டேக்கன் ஆர் டைம் ஆஃப் ஃபிளைட் should be equal to time of ascent plus time of descent. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த t1 கண்டுபிடிச்சாலே போதும், t2 ரெண்டு ஈக்குவல் தான். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிடும் நமக்கு? டோட்டல் டைம் டேக்கன் ஆர் டைம் ஆஃப் ஃபிளைட் கிடைச்சிடும். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, we take the equation of motion v equal to u plus at எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், இந்த அப்வர்ட் மோஷன் எடுத்துக்கலாமா? பாடி வெர்டிகலி மேல போயிட்டு இருக்குல்ல, அப்ப இங்க u இருக்கும், இந்த இடத்துல v equal to 0. நான் என்ன பண்ண போறேன்? t1 கண்டுபிடிக்க போறேன். அப்ப v இருக்கும், u 0, இது -g. அப்ப டைம் டேக்கன் வந்து t1. கரெக்டா பாருங்க நான் போட்டது. இதுல டவுட் ஏதாவது இருந்துச்சா கேட்கலாம். சரியா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா சாரி இதை மாத்தி போட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதுல என்ன 0 ஆகும் அப்படின்னா இதை வந்துட்டேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே கிளியர். பாருங்க 5 வர்சஸ் 0 ஆகும். அப்ப அங்க v ஈக்குவல் டு யூல இது என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்ப u இங்க இருக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க நமக்கு என்ன வேணும்? g t1 ஈக்குவல் டு u. இதுல இருந்து t1 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் பாருங்க? u பை g. ஸோ நமக்கு தெரியும் அப்ப t2 என்னது? அதுவும் என்ன இருக்கு? u பை g தான். ஸோ அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் கேட்டாங்க அப்படின்னா டைம் ஆஃப் பிளஸ் t ஈக்குவல் டு t1 எவ்வளோ? u பை g பிளஸ் u பை g. அப்ப t ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் u பை g. இதுதான் அது
டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து ஒரு பாடியை த்ரோ பண்ணுறாங்க. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாடி வந்து பிரிட்ஜ் மேலே இருந்து கீழே கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரிவர் சர்ஃபேஸை டச் பண்ணுறது. ஓகேவா? அப்போ டச் பண்ணும்போது என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாம் கவனிச்சுக்கோங்க. A body thrown vertically upwards with initial velocity or speed u from the top of a tower. இந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, டாப் ஆஃப் a tower கட் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் மேல ஃப்ரம் த என்னது பிரிட்ஜ் மேல இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பாலை த்ரோ பண்றேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டவர் ரிட்டர்ன்ஸ் டு த கிரவுண்ட் போட்டிருக்கேன். நாங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போடுற பால் அப்படியே ரிட்டர்ன் ஆகி என்ன வருது, கரெக்டா கிரவுண்ட் டச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிரிட்ஜு கீழே ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு, the body touch the surface of the river கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த கேஸ்ல அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, the total time taken. கரெக்டா த்ரோ பாடிக்கு டயக்ராம் பாருங்க. இப்போ இங்க த்ரோ பண்றேன், அப்ப எவ்வளவு ஸ்பீட் கொடுத்துருக்கேன், ஆர் வெலாசிட்டி வந்து u கொடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்து கரெக்டா என்ன பண்றேன், கிரவுண்ட் டச் ஆகுது. அப்ப this total time taken is called time of flight is என்ன பண்ணேன், ஸ்மால் டி எடுத்துக்கிட்டேன். சரியா? கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, யூ கொடுத்துருப்பாங்க. என்ன சார் கேட்டிருப்பாங்க, ஹைட் ஆஃப் த டவர். அதே கொஸ்டின் பேப்பர்ல ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் கேட்டிருப்பாங்க. புரியுதா சொல்றது? ஸோ இந்த கேஸ்ல நம்ம வெக்டார் கான்செப்டை அப்ளை பண்ண போறேன். என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க பாருங்க பாடி இங்கதான். இப்ப பாருங்க வெலாசிட்டி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஹைட் எப்படி மெஷர் பண்றேன், ஃப்ரம் 0 to h. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹைட் வந்து ஒரு 5 மீட்டர் வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் 0, முடிக்கும் போது 5 மீட்டர்ஸ். அப்ப இந்த வெலாசிட்டியும் இங்க பாருங்க, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இதை மைனஸ் எடுத்துக்கிட்டேன், இதை பிளஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன் மைனஸ் இதை எடுத்துக்கிட்டீங்க, ஏன் பிளஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம கிராஃப் போட்டிருப்பீங்க, என்ன போடுறோம், எக்ஸ் எக்ஸ் டேஷ் போட்டிருப்போம். கரெக்டா? இங்க வந்து ஒய் ஒய் டேஷ் போட்டிருப்பீங்களா? இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா இது பிளஸ் போடுவீங்க, இது மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப இந்த யூ எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, பிளஸ் ஒய் பக்கம் போயிட்டு இருக்கு. எஸ் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, ஒய் டேஷ். ஸோ டேக்கனஸ் நெகட்டிவ் சைன். ஸோ ஜெனரல் ஃபார்ம்ல என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். இதுல இந்த எஸ்க்கு என்ன பண்ண போறோம்னா மைனஸ் ஹெச் போடணும். கரெக்டா? மைனஸ் ஹெச் அப்படியே போடுங்க. யூ டி ஏக்கு பதில மைனஸ் ஜிடி ஸ்கொயர். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து இங்க வர டைம் டேக்கன் இங்க ஸ்பிட்டப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல டைம் அதிகமாயிடும். ஸோ இந்த கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.